இதெல்லாம் உண்மை. ஏன்னா அந்த விமர்சனத்துக்கு இது வரைக்கும் நாங்கள் பதில் பேசியது கிடையாது. இந்த இடம் அதான் சொன்னேன், மூணு பேருக்காக வந்திருக்கேன். ஒன்று அப்துல் கலாம் அவர்களுக்காக, ஒன்று ஐயா கதர் மொய்தீன் ஐயா அவர்களுக்காக. அந்த விமர்சனத்தை தாண்டி இன்றைக்கு ஒட்டுமொத்த மதச்சார்பின்மையும் சமூக நீதியும் கொண்ட ஒரு ஆட்சியை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதில் நாங்கள் சொல்கிறோம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம், எப்பொழுதும் உறுதியாக இருப்போம். தேர்தலுக்கு பின்பும் சரி, தேர்தலுக்கு முன்பும் சரி, தேர்தலுக்கு பின்பும் சரி. தேர்தலுக்கு முன்பு எல்லோரும் சொன்னாங்க அதிமுகவோட போயிடுவாங்க, சேர்ந்து ஆட்சி அமைச்சிருவாங்க. அதிமுகவோட போயிருந்தா இன்னும் 200 தொகுதி ஜெயிக்க முடியும். ஆனால் அன்றைக்கு அதிமுக பிஜேபியோடு இருந்த காரணம் மட்டுமல்ல, எங்கள் தலைவர் அவரை நம்பினார், மக்களை நம்பினார், பெண்களை நம்பினார், இளைஞரை நம்பினார். அதனால தனியா போகணும்னு சொன்னார். ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதும் மதச்சார்பின் சமூக நீதிக்கான அரசாக இருக்கும், கட்சியா இருக்கும் பதிவிட்டே இருந்தார் எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். தேர்தலுக்கு முன்பு மட்டுமல்ல, தேர்தலுக்கு பின்பு இஸ்லாமிய சகோதர சகோதரிகளை நினைத்து பாருங்கள். 108 தொகுதியோட நிக்கிறோம். ஒரு பக்கத்துல இருந்து பெரிய பெரிய குரல் வருது, நீங்க சேர்ந்தா 47 எம்எல்ஏ கிடைச்சிரும், சப்போர்ட் கிடைச்சிரும் எங்க இருந்து வேணாலும். 108 எம்எல்ஏ வச்சு ஆட்சி அமைக்க போறோமா இல்லையா தெரியாது. காங்கிரஸோட ஆதரவு கிடைக்குமா கிடைக்காதா தெரியாது. தேர்தலுக்கு முன்பே காங்கிரஸோட ஆதரவு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தும் கடைசி நேரத்தில் கிடைக்கல. அப்ப கம்யூனிஸ்ட் தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, விசிக தோழர்களோட ஆதரவு கிடைக்குமா தெரியாது, ஐஎம்ஓட ஆதரவு கிடைக்குமாங்கிற சிந்தனையே முதல் கிடையாது. ஏன்னா 50 வருஷ கூட்டணி. இதுதான் இயற்கை, அன்றைக்கு இருந்த சிச்சுவேஷன், உண்மை. அப்ப இயற்கையும் நேரமும் எப்படி ஒரு புதிய அரசை உருவாக்குகிறது. ஒரு சார இயற்கைன்னு சொல்லுவாங்க, நாம் இன்ஷா அல்லான்னு சொல்லுவோம். உங்களுடைய வேண்டுதல், இந்த முடிவுகள் வரலாற்றில் மிகப்பெரிய வரலாறு. இந்த தேர்தலுடைய முடிவு யாரும் எதிர்பார்க்காத விஷயம். அதில் ஐஎம்எல் அமைச்சரவையில் வருவாங்கிறது இன்னும் மிகப்பெரிய வரலாறு. ஒவ்வொரு இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கிட்டத்தட்ட நீங்க ஒவ்வொரு நாளும் தொழுவை பண்ணுவீங்க. அதோடைய வெற்றியா உங்களுடைய ஒவ்வொருடைய வார்த்தை மாதிரி இன்ஷா அல்லாஹ்வுடைய விருப்பமா அது மாறுச்சு. இது இயற்கையும் கடவுளால் மட்டும்தான் உருவாக்க முடியும். இந்த வெற்றியையும் இந்த கூட்டணியும் தேர்தலுக்கு ஒரு நாள் முன்னாடி இப்படி ஒரு கூட்டணி உருவாக்கும்னு சொல்ல யாராலும் நம்ப முடியாத ஒரு தேர்தல், அப்படி ஒரு அமைச்சரவை நம்பவே முடியாது. அப்ப எங்களுடைய தலைவரும் சரி, நாங்களும் சரி உறுதியாக சொன்னார்கள், அந்த பக்கம் 47 பேர் எம்எல்ஏ வாங்கி அப்படி நாம் முதலமைச்சரோட காங்கிரஸோடைய 5 எம்எல்ஏக்களை நம்ம ஆதரவு கேட்போம். மதச்சார்பையும் சமூக நீதிக்கான அரசை மட்டுமே நாம் உருவாக்குவோம். ஏன்னா இப்ப ரீசெண்டா திமுக சொல்லிட்டு இருக்காங்க, இவங்க பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க, பிஜேபி சொல்லிதான் கேட்கிறாங்க. அப்படி இருந்தா ஆட்சி ஜெயிச்சு முடிச்சவனே அங்க ஆதரவு வாங்கியிருப்போம். அப்ப காங்கிரஸ் திரு ராகுல் காந்தி அவர்கள் ஒரே குரல் 100 எம்எல்ஏ ஜெயிச்ச பிறகு உங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும், மக்களோட வெற்றிக்கு, ஒரு மக்களுடைய தீர்ப்புக்கு வணங்கி அவர் ஆதரவு கொடுத்தார். அதற்கப்புறம் கம்யூனிஸ்ட் தோழர்கள், அதுக்கப்புறம் விசிக தோழர்கள், ஐஎம்ஓ தோழர்கள். இந்த ஒரு பிணைப்பு இருக்கு. 200 தொகுதி ஜெயிச்சாலும் இது ஒரு வெற்றியை எங்க தலைவர் பார்த்திருக்க மாட்டார். ஐயா கதர் மொய்தீன் அவர் ஐயாட்ட அமைச்சரவை பங்கெடுத்தோன்னு சொன்னார் எங்க தலைவர். விசிக தோழர்களும் நம்மளுடைய அண்ணன் ஷாஜகான் அண்ணன் அமைச்சரான உடனே எங்க தலைவர் முதலமைச்சர் பார்த்து சொன்னது, இன்னைக்கு தான் நான் மனநிறைவோட தூங்க போறேன்னு சொன்னார். இப்பதான் என்னுடைய அமைச்சரவை முழுமை பெற்றதுன்னு சொன்னார். அப்படி ஒரு அழகான ஒரு அரசியலை இந்த 75-80 நாட்கள்ல உருவாக்கி ஒரு நல்ல அமைச்சரவை நோக்கி ஊழலே இல்லாத ஒரு அரசியலை முதல் முறையில் மாண்புமிகு முதலமைச்சர் உருவாக்கியிருக்காங்க. தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். Me too, love you. Thank you so much. மாஸ் ஏத்துறது போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப்.
இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.